தமிழ் குட்டி கதை. இந்த ராஜாவோட சோகத்துக்கும் இந்த குணவனோட அதிர்ச்சிக்கும் இப்படி அவன் அடிபடவும் என்ன காரணமாயிருக்கும்? வாங்க பார்க்கலாம். முன்னொரு காலத்துல ஒரு அழகான ராஜ்யம் இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கு காரணம் அந்த ராஜ்யத்தை ஆட்சி செஞ்ச ராஜா. அவர் அறிவும் வீரமும் மிக்கவர். அது கூட அழகாவும் இருப்பாரு. மக்கள் கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு. ஆனா நம்ம ராஜா எப்பவும் கிரீடத்தோடவே தான் இருப்பாரு. அவரை கிரீடம் இல்லாம அந்த நாட்டுல யாருமே பார்த்ததே இல்ல. ஏன் தெரியுமா? அந்த ராஜா எவ்வளவு அழகா இருந்தாலும் அவரோட காது பார்க்க கழுதை காது மாதிரியே இருக்கும். இது ராஜாவுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இந்த விஷயம் அரண்மனையில இருக்கிறவங்கள 2 பேருக்கு தான் தெரியும். ஒன்னு மந்திரி, இன்னொருத்தர் அரண்மனை நாபிதர். அப்படிதான் ஒரு நாள் நாபிதர் மன்னர்கிட்ட வணங்கி, மன்னா, எனக்கு மிகவும் வயதாகிவிட்டது. என்னால் கத்தி கூட பிடிக்க முடியவில்லை. தயவு செய்து எனக்கு பதிலாக என் சிஷ்யன் குணவனை பணியமர்த்த வேணும்னு கேட்டுக்கிட்டாரு. மன்னருக்கு உடனே ரொம்ப கோபம் வந்துடுச்சு. கோவத்தோட நாபிதரை பார்த்து, என் ரகசியம் வெளியே சென்றால் என்ன செய்வது அப்படின்னு கேட்டாரு. நாபிதர், இல்லை மன்னா, அவன் ரகசியத்தை காப்பாத்துவான்னு சொல்லி மன்னரை சமாதானப்படுத்தி ஒத்துக்க வச்சிட்டாரு. அடுத்த நாள் குணவன் அரண்மனைக்கு மன்னனுக்கு ஷேவ் செய்ய வந்தான். மன்னரை வணங்கினான். மன்னர் கிரீடத்தை கிழட்ட மன்னரின் கழுதை காதை பார்த்த குணவனுக்கு செம்ம ஷாக். அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டேன். மன்னர் அவனிடம் வந்து, என் காது பற்றிய ரகசியம் நம் 2 பேருக்குள் இருக்க வேண்டும். வெளியே தெரிந்தான் நீ கடுமையாக தண்டிக்கப்படுவாய் என்று கூறினார். குணவனும் மண்டையை நன்றாக ஆட்டினான். அன்னைக்கு இரவு அவன் வீட்ல தூங்க முடியாம புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தான். அவன் மனைவி அவனிடம், என்ன ஆச்சு, ஏன் இப்படி தூங்காம இருக்கன்னு கேட்டாங்க. முதலில் மறுத்தாலும் பின்னர் அவளிடம் அனைத்தையும் கூறிவிட்டான். இதை கேட்டு அவளும் அதிர்ச்சியடைந்தாள். இப்போ அவன் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சான். ஆனா அவன் மனைவிக்கு தூக்கம் கெட்டுடுச்சு. இப்போ அவங்க மனைவி தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒரு முடிவு பண்ணி உடனே தோட்டத்துக்கு போய் பெரிய பள்ளம் ஒன்றை தோண்டி அந்த குழியில ராஜா காது கழுதை காது அப்படின்னு 3 தடவை கத்தி சொன்னாங்க. அவங்க இதை யாரும் கவனிக்கலன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்த பலாமரமும் இந்த ரகசியத்தை கேட்டுடுச்சு. உடனே அந்த குழிய மூடிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. 6 மாதங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம நாட்கள் நல்லபடியா நகர்ந்து. ஒரு நாள் அரசவைக்கு மிருதங்க வித்துவான் வந்து தன் திறமைய காட்ட வந்துள்ளேன்னு சொன்னாரு. மன்னரும் சரின்னு சொல்ல அவரும் வாசிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ அவர் அந்த மிருதங்கத்தை அடிக்க, ராஜா காது கழுதை காது, ராஜா காது கழுதை காதுன்னு அப்படின்னு சவுண்டு வந்துச்சு. ராஜா கோவமா நிறுத்துங்கள்னு கத்திட்டே எழுந்ததுல கிரீடம் கீழே விழுந்துச்சு. அப்போ ராஜா காத எல்லாரும் பார்த்துட்டாங்க. ராஜாக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. ராஜா உடனே, யாரங்கே, அந்த குணவனை இழுத்து வாருங்கள்னு சொன்னாரு. காவலர்கள் குணவனை அரசவைக்கு இழுத்துக்கிட்டு வந்தாங்க. மன்னர் அவனிடம், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் காது பத்திய ரகசியத்தை வெளியே சொல்லியிருப்பன்னு கேட்டாரு. குணவான் மிரண்டு போய், இல்லை மன்னா, நான் யாரிடமும் கூறவில்லை அப்படின்னு சொன்னான். மன்னர் அவனை நம்பாம காவலர்கள் கிட்ட அவனுக்கு 100 பிரம்படி வழங்குங்கள்னு கட்டளை கொடுத்தாரு. அவங்களும் குணவனுக்கு பிரம்படி கொடுத்தாங்க. அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த குணவனை பார்த்த அவன் மனைவி, என்ன ஆச்சுன்னு கேட்க, குணவன் மனைவியிடம், ராஜா காது பத்தி யாரிடம் கூறினாய் அப்படின்னு கேட்டான். அதற்கு அவள், நான் யாரிடமும் சொல்லவில்லை. தோட்டத்தில் அந்த பலாமரம் பக்கத்தில் ஒரு குழி தோண்டி அதிலேதான் கூறினேன் எது கூறினாள். உடனே குணவன்,
அடி பாவி என அவளை துரத்தினான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம தமிழ் குட்டி கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.